விக்ஷித் பாரத்ஜி ராம்ஜி மசோதாவை செயல்படுத்தக்கூடாது என்றும் மாநிலங்களுடன் கலந்தாலோசித்த பிறகே திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக விக்சித் பாரத் ராம்ஜி மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசின் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். ராம்ஜி மசோதாவில் 125 வேலை நாட்கள் என்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் திட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை பலவீனப்படுத்துவதற்காக மற்ற விதிகள் உள்ளதாகவும் கூட்டாட்சி தத்துவத்தை அழிக்கும் வகையில் உள்ளதாகவும் கூறியுள்ளார். கூடுதல் செலவினங்களை மாநிலங்களே ஏற்க வேண்டும் என்பது வேலை நாட்கள் மற்றும் கூலியை குறைத்து கிராமப்புற தொழிலாளர்களுக்கு பெருத்த இன்னல்களை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். 60/40 நிதி பங்கீட்டு முறை நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் பல மாநிலங்கள் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் விதிகள் கிராம ஊராட்சிகளின் திட்டமிடலை குறைத்து அடிமட்ட ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். திட்டத்தின் பெயரையே மாற்றுவது மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்யம் மற்றும் அதிகார பரவல் பற்றிய தொலைநோக்கு பார்வையை சிதைக்கும் வண்ணம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே ராம்ஜி மசோதாவை செயல்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநிலங்களுடன் விரிவாக கலந்தாலோசித்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.